POCO இல்லை MIUIயோட 10 ட்ரிக்ஸ் பார்ப்போம். Part 1 இது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட லான்ச்சர். ஸோ லான்ச்சரில் அவ்வளோ ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணலாம். பேக்ரவுண்ட் வந்து பிளாக், லைட் கலர் அண்ட் கிரே கலர். அதோட டிரான்ஸ்பரன்சியும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேக்ரவுண்டை கலரும் வேணும்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரியான எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த லான்ச்சருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஃபோன் லான்ச்சர்ஸ் இது மாதிரி யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் இந்த லான்ச்சரில் எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஐகான் பேக்ஸ், கஸ்டமைட் லே அவுட், இது மாதிரி எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. ப்ளே ஸ்டோர்லேருந்து எந்த ஐகான் பேக் வேணால் இன்ஸ்டால் பண்ணி இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுமாதிரி கஸ்டம் லே அவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் லே அவுட்டோட சைஸ் எத்தனை இருக்கணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட். ஸோ உங்களோட ஃபோனோட ரெஃப்ரெஷ் ரேட் 120 Hz அண்ட் 60 Hz வைக்கலாம். 60 Hz வச்சா தான் பேட்டரி சேவாக இருக்கும். 120 Hz வச்சா பெட்டர் குவாலிட்டி கிடைக்கும். பட் உங்களுக்கு சார்ஜ் சீக்கிரமாக போக நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி 60 Hz யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கேமிங் ஏதோ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதா 120 Hz யூஸ் பண்ணுங்கள். ஸோ அது பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கேமரா. ஸோ கேமராவில் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. போர்ட்ரேட் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது சினிமேட்டிக் அப்படின்னு சொல்லி. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு சினிமேட்டிக் ஃபோட்டோஸ் ஆர் வீடியோஸ் எடுக்கலாம். ஸோ அது மாதிரி ஒரு வெர்டிக்கலாக ஒரு பெரிய நீளமாக இருக்கும் சினிமேட்டிக் ரேஷியோவில். ஸோ இதில் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் எடுத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது ஒரு ஆப்ஷன் இதில் இருக்குது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ எலாங்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ. ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்ப்போம். ஸோ அடுத்த ட்ரிக் பார்ப்போம். ஸோ இது வந்து ஒன் ஹேண்ட் மோட். ஸோ இந்த ஒன் ஹேண்ட் மோடு வந்து செட்டிங்ஸில் போய்க்கோங்க. ஸோ உங்கள் செட்டிங்ஸில் வந்து உங்களோட ஒன் ஹேண்ட் மோடுன்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4.5 inch, 4 inch அண்ட் 3.5 inch 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் கீழே இருந்து ட்ராக் பண்ணிங்கன்னா ஒரு கையில் யூஸ் பண்ணும்போது ஈஸியாக யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ ஃபோன் வந்து ஒன் ஹேண்டில் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இது நல்லாயிருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு ஒன் ஹேண்டில் டக்குன்னு யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒன் ஹேண்ட் மோட் யூஸ் பண்ணலாம். 2 சைடுமே உங்களால் ஸ்வைப் பண்ண முடியும். மேலே ஸ்வைப் பண்ணோடனே உங்களுக்கு அது திரும்ப எக்ஸ்பேண்ட் ஆகிடும். ஸோ இந்த ஒன் ஹேண்ட் மோட் உங்களுக்கு யூஸ் ஆகும்போது கண்டிப்பாக வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன் ஹேண்ட் மோட் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதிலே சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 4.5 inch, 4 inch அண்ட் 3.5 inchன்னு 3 சைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ட்ரிக் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு செகண்ட் செக் பண்ணிக்கிறேன். இது ஃபுல்லாகவே நல்லா ஈஸியாகவே ஒர்க் ஆகுது. ஸோ அடுத்த ட்ரிக் பார்க்கும்போது ஹைஃபை ஆடியோ. ஸோ இந்த ஹைஃபை ஆடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ், சவுண்ட் செட்டிங்ஸில் இருக்கும். அடிஷ்னல் செட்டிங்ஸ் இல்லை சவுண்ட் எஃபெக்ட்குள்ளே போங்க. சவுண்ட் எஃபெக்ட்டில் போனீங்கன்னா இதில் உங்களுக்கு ஹைஃபை ஆடியோ அப்படின்னு இருக்குது. அதாவது வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஈக்குவலைசர், ஹைஃபை ஆடியோ, MI சவுண்ட், அதெல்லாம் இருக்குது. ஸோ இதனால் உங்களுக்கு சவுண்ட் எஃபெக்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும். ரொம்பவே கிறிஸ்டல் கிளியரான சவுண்ட்ஸ் அண்ட் ஹைஃபை ஆடியோஸ் வந்து உங்களுக்கு அவுட்புட்டாக வரும். ஸோ அதுக்காக இந்த ஆப்ஷன் வந்து சவுண்ட் எஃபெக்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து ஷார்ட் கட்ஸ். ஸோ செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. ஷார்ட் கட்ஸ்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறக்கு, அப்புறம் அப்ளிகேஷன் லான்ச் பண்ணுறக்கு, டார்ச் ஆன் பண்ணுறக்கு நீங்கள் வந்து ஹோம் பட்டனோ இல்லை பவர் பட்டனோ யூஸ் பண்ணுற மாதிரியான ஷார்ட் கட்ஸை நீங்களே க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு தேவையான ஷார்ட் கட்ஸை நீங்கள் ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். அதில் நிறையா காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த எந்த காம்பினேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த காம்பினேஷனில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஷார்ட் கட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா லைவ் வால்பேப்பர். உங்கள் வீடியோவே நீங்கள் லைவ் வால்பேப்பர் செட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் எடுத்த வீடியோவே லைவ் வால்பேப்பர் செட் பண்ணி லாக் ஸ்க்ரீன்லையும் செட் பண்ணலாம். அதே நேரத்தில் உங்களோட ஹோம் ஸ்க்ரீன்லேயும் வந்து லைவ் வால்பேப்பர் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது கேல்குலேட்டர். ஸோ கேல்குலேட்டர் லைஃப் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்குது. இந்த கேல்குலேட்டர் அண்ட் லைஃப் டேப்பில் BMI, ஏஜ், நிறைய இது பர்சன்டேஜுமே எக்கச்சக்கமான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கேல்குலேட்டரில் இவ்வளோ கொடுத்து நான் பார்த்ததில்ல. அவ்வளோ ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபைனான்ஸ், இது மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ எல்லா ஆப்ஷனுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லா டூல்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து அந்த BMIலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஃப்ளோட்டும் ஆகும் கேல்குலேட்டர். ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நாச். ஸோ டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா நாச் அண்ட் ஸ்டேட்டஸ் பார் அப்படிங்கிற செட்டிங் இருக்கும். இதை வந்து உங்களோட நாச்சுக்கான செட்டிங்ஸ் ஹைட் நாச் அப்படின்னு இருக்கும். ஸோ உங்கள் நாச்சை ஹைட் பண்ணிட்டு மேலே அந்த பிளாக் மாதிரி வரணுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 டைப் ஆஃப் ஹைட் நாச் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த டைப்பில் நாச் ஹைட் பண்ணணுமோ அந்த டைப்பில் ஹைட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து டபுள் டேப். ஸோ டிஸ்பிளே லாக் ஸ்க்ரீன் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு டபுள் டேப் த ஸ்க்ரீன் டு வேக் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்க்ரீன் லாக்கில் இருக்கும்போது ஜஸ்ட் டபுள் டேப் பண்ணாலே உங்களுக்கு அன்லாக் ஆகும். ஸோ டபுள் டேப் பண்ணுறேன். ஸோ அன்லாக் ஆகிடுச்சு ஸ்க்ரீன். ஸோ இன்றைக்கி இது மாதிரியான டிப்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா இப்போவே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சோஷியல் மீடியாஸ்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.